வெல்கம் டு அவர் சேனல். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்வி. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் சீரீஸில் பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்கு அப்படின்னா என்ன, அதை வாங்கினதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் NSE BSEயோட இன்ட்ரொடக்ஷனும் ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பங்கு அப்படின்னா என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு ரமேஷ்னு ஒரு நபர்னு வச்சுக்கலாம். ரமேஷ்னு ஒரு நபர் வந்து ஒரு கடை வச்சிட்ருக்காருங்க. அந்த கடையை அவர் பெரிய லெவலில் பெரிய கடையாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் அதை பெரிய கடையாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மூலதனம் தேவைப்படுது, கேபிட்டல் தேவைப்படுது. இந்த கேபிட்டல் அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒன்று, அவருடைய சொந்தக்காரங்கக்கிட்டேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ அவர் வந்து மணியை கடனாக வாங்கி அவருடைய தொழிலில் முதலீடு பண்ணி அதை டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து அவருடைய நண்பர்களையோ யாரையாவது அவருடைய கூட்டாளிகளாக சேர்த்துக்கிட்டு, அதாவது பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அந்த தொகையை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை டெவலப் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கக்குள்ள இதில் என்னென்ன இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது? இவங்க சொந்தக்காரங்க கிட்ட இவங்க கடன் வாங்கினா கடனுக்கு உண்டான வட்டி கட்டி ஆகணும் இல்லைங்களா? அதே அவர் நண்பரையோ இல்லை தெரிஞ்சவரையோ சொந்தக்காரங்களையோ அவர் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பார்ட்னரும் பொறுப்பாளர் ஆவார். அவருக்கும் இவர் பதில் சொல்லி ஆகணும். அவரை பேஸ் பண்ணி தான் இவர் முடிவு எடுத்தாகணும். தனிப்பட்ட முடிவு இவர் எடுக்கிறது கஷ்டமாய் போயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் பார்ட்னராக வர்றாரு இல்லையா, இவர் தான் வந்து பங்குதாரராக இவருடைய தொழிலுக்கு வர்றாரு. இதே போல தான் ஒரு பெரிய நிறுவனம் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. இந்த நிறுவனத்தை அவர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அந்த நிறுவனத்துக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையாக மேலே கொண்டு போகிறதுக்காக அவருக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இவருக்கு வந்து ஒரு கோடி ரூபா தேவைப்படுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோன்னா, இந்த 1 கோடி ரூபாவை வந்து இவர் என்னென்ன வழியில் வாங்கலாம்? இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ ஒரு கடனாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் கடனாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுது? நம்ம வட்டி கட்டணும் இல்லைங்களா? அதே மாதிரி இவர் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாருன்னா அந்த பார்ட்னருக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஒன்று, இந்த அமௌண்ட்டு பெருசாக இருக்குது அப்படிங்கக்குள்ள அவர் என்ன பண்ண முடியும்? மீதி எல்லாத்தாலையும் கொடுத்து உதவுறதுங்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அப்படிங்கக்குள்ள இவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்? பேங்கிங்கில் போய் லோன் அப்ளை பண்ணி அவர் வாங்கலாம். லோனுக்கு கொலட்ரல் உங்களுக்கு தெரியும், கொலட்ரல் எல்லா டீட்டெயில்ஸு எல்லாமே தேவைப்படும். அது இல்லாமல் அவருக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இவருக்கு பேங்கிங் போனாலும் கடனாக தான் போகும். அப்போ நம்ம அதுக்கு உண்டான வட்டியை கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவர் வட்டியும் கட்டுறதுக்கு தயாராக இல்லை, பார்ட்னர்ஸும் சேர்த்திக்க தயாராக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பங்குகளை வெளியிடுறாரு. இவரோட நிறுவனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி ரூபா தேவைப்படுது அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாவை வந்து பிரித்து 10 ரூபாவாக பிரித்து, அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 10 லட்சம் ஷேர்ஸாக பங்குகளாக இவர் வெளியே விடுறாரு. வெளியே விடக்குள்ள என்னன்னு சொல்கிறாரு? ஒரு சின்ன பங்குங்கிறது ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்டை வெளியே விடுறாரு. இந்த கான்ட்ராக்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கான்ட்ராக்டோட மதிப்பு வந்து 10 ரூபா. இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா என்னுடைய நிறுவனத்தில் நீங்களும் ஒரு பங்குதாரராக ஆயிடலாம், இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இவர் வந்து IPO அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாரு. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படியா ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணக்குள்ள பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களானவங்க அந்த 10 ரூபா கொடுத்து நானும் உங்கள் கம்பெனியில் பங்குதாரராக சேர்ந்துக்கிறேன்னு விருப்பப்படுறவங்க அதில் வந்து 10 ரூபாவோ 100 ரூபாவோ 1000 ரூபாவோ 1,00,000 ரூபாவோ போட்டு அதிலிருந்து அந்த பங்குகளை இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, இந்த கான்ட்ராக்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இவருக்கு என்ன ஆகிப்போச்சு? இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கொடுத்த அத்தனை மணியும் இவர் கைக்கு வந்துடுது. இவருக்கு இது வந்து கடனா இல்லை, பார்ட்னர் தான். ஆனால் இவருக்கு இவங்க பார்ட்னர்ஸுங்கிறது வந்து ஒரு
குறிப்பிட்ட அதிகாரத்துக்கு வரம்புக்கு உட்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருடைய முடிவுகளில் பெருசாக தலையிட முடியாது. அதனால் அந்த பாதிப்பும் இவருக்கு இல்லை. இப்போ இவருக்கு வந்த அமௌண்ட் எல்லாம் கடனும் கிடையாது, பார்ட்னர்ஷிப்பு கம்மியான பார்ட்னர்ஷிப்பு பிரச்சனை தான். அப்படிங்கக்குள்ள இவருக்கு கடன் இல்லாத காசு, அப்படிங்கக்குள்ள அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி தான் பெரிய நிறுவனங்கள் பங்குகளை வெளியிடுறாங்க. இப்போ இந்த பங்குகளை வாங்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன யூஸ்? இந்த பங்குகளை வாங்குறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சரிங்க, இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாட்டாவே வச்சுக்கோங்க, டாட்டா ஸ்டீல் வச்சுக்கலாம். அவங்க இப்போ மறுபடியும் டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஷேர்ஸை பங்குகளை வெளியிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நானும் 10 ரூபா கொடுத்து அதோட ஃபேஸ் வேல்யூ, அதாவது அந்த பத்திரத்துக்கு உண்டான பேர் முகமதிப்பு அப்படிமோ, ஃபேஸ் வேல்யூ அப்படிமோ. அந்த 10 ரூபாங்கிறது ஃபேஸ் வேல்யூ. அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்கி வச்சுட்டு அதை நான் என்ன பண்ணுறது? அதனால் எனக்கு என்ன யூஸு? ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டாடா ஸ்டீலுங்கிற அந்த நிறுவனம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அந்த கம்பெனி ஒரு 4 வருஷம் கழிச்சு, ஒரு 3 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய ஷேர் ஆனது, நம்ம வாங்கி வச்சுருக்கிற அந்த ஷேர் ஆனது, அதோட மதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். ஏன்னா அந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு, அந்த கம்பெனியில் நம்மளும் பங்குதாரர் ஆகலாம் அப்படின்னு நிறையா பேர் அதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிட்டோம், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் பங்குகளை வெளியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பங்குகளே விடலை. அப்போ என்ன ஆகிப்போச்சு, மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகுது. அந்த நிறுவனத்தோட நன்மதிப்புனாலேயும் அவங்களுடைய செயல்பாடுகள்னாலேயும் டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிற அந்த பங்கோட விலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் லாபமாக நடந்துட்டு இருக்கக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லாபத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பங்குதாரர்களுக்கெல்லாம், அந்த ஷேர் ஹோல்டர் வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த கான்ட்ராக்டை, அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை பிரித்து கொடுப்பாங்க, பேஸ்டாக அவங்க கம்பெனி நாம்ஸ் பிரகாரமும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பங்குன்னா என்னங்கிறது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட யூஸ், அது வாங்கி வைக்கிறதுனால யூஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் அதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லணும், இது ஸ்லோவாக போகுது இல்லை ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறத உங்களோட கமெண்டை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.